ஜனங்களுக்கு தாவீதை கொடுத்து ஆசீர்வதித்த என் தேவன் ஆண்டவரே, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு முதலமைச்சரை கொடுத்திருக்கிறீங்க, நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறீங்க, அத்தனை பேரை விசாரிக்கிற ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இவருக்கு இந்த தொற்று நோய் வராதபடிக்கு கர்த்தர் தாமே தொட்டு ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்பா, அங்கும் இங்குமா அங்கு இங்கேயும் போய் அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கிற நல்ல முதலமைச்சர் ஆண்டவரே, அப்பா அவருடைய நுரையீரல் பாதிக்கப்படாதபடிக்கு உம்முடைய பரிசுத்தம் உள்ள கரம் ஆளுகை செய்வதாக, உம்முடைய பரிசுத்தம் உள்ள ரத்தம் ஆளுகை செய்வதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் சொல்லி வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. விடுவியும் விடுவியும் ஆண்டவரே, முற்றிலுமான ஒரு விடுதலை உண்டாகட்டும் தகப்பனே. அவருடைய ஆயுசு நாட்கள் கூட்டி தரப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, எங்களுக்காக நீங்க நல்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதை நாங்க ஒருபோது இழந்து போகாதபடிக்கு, அவரை ஒருபோது ஆண்டவரே நாங்கள் தகப்பனே இழந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய கரம் அவர் மீது ஆளுகை செய்யும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க விசுவாசிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு நீங்க கொடுத்த தேச தலைவர், நல்ல ஒரு தலைவர் கொடுத்திருக்கிறீங்க. அருமையான மு.க. ஸ்டாலின் ஐயாவை தொட்டிருக்கிறீங்க. இந்த வேளையில உங்க ஆணி பாய்ந்த கரம் தொட்டு இருக்கிறது. அவரை விடுதலை செய்திருக்கிறீங்கப்பா, அவரை ஆசீர்வதித்திருக்கிறீங்க ஆண்டவரே. அவருக்கு நீடி ஆயுசுகளை கூட்டி கொடுத்திருக்கிறீங்கப்பா. உங்க ஆணி பாய்ந்த கரத்துக்காக ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி, இனி இந்த தொற்று நோயோ இல்ல எந்த ஒரு பலவீனமோ அருமையான முதலமைச்சருக்கு வராதபடிக்கு உங்க ரத்தம் அவரை பாதுகாக்கட்டும் என்று சொல்லி கொடுக்கிறோம். அதே போல ஏழை ஜனங்களுக்காகவோ ஒவ்வொருவருக்காகவும் தொற்று நோயில பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற தகப்பனே ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் கர்த்தர் பாதுகாத்துவீராக, அவர்களையும் கர்த்தர் விடுதலை செய்வீராக என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தகப்பனே, இந்த தொற்று நோய் மேலும் மேலும் வளராதபடிக்கு கர்த்தருடைய கரத்திலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இதோ இது உம்முடைய அடையாளமா இருக்கிறது. நீங்க சொன்னீங்க, இதோ தேவகுமாரன் வரும்போது ஒரு அடையாளம், அதுல ஒரு மிகுந்த அடையாளம் என்ன? இதோ இந்த தொற்று நோய் ஆண்டவரே, கொள்ளை நோய் ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் பாதிப்பிலிருந்து நீங்க விடுவிக்கும்படியாய் ஆண்டவரே நாங்க கெஞ்சி மன்றாடுகிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துள்ளாக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் இப்படியாய் செஞ்சேரிக்குரிய செபத்தையும் முதலமைச்சருக்குரிய செபத்தையும், இதோ இந்த கொள்ளை நோயினுடைய பாதிப்பினுடைய செபத்தையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து செவி கொடுத்து கேட்டீர் என்பதாய் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய செபத்தை கேட்டதற்காக சொல்லலாமா? ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்போ உங்க வார்த்தைக்கு நேராக நாங்க கடந்து போகிறோம்ப்பா. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட விசேஷமாய் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நாம் கேட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நாமே அர்ப்பணிக்க போகிறோம். என்ன வார்த்தைன்னு சொல்லி பார்க்கலாம். நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாகும் 1ஆம் அதிகாரம், நான்சி வாசிமா பைபிள். நாகும் 1ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் வாசி கேட்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 1081 பழைய ஏற்பாட்டுல 1081. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் நல்லவர்னு சொல்லி? ஹல்லேலூயா. அவர் நல்லவரா கெட்டவரா? பாதி நல்லவருங்க, பாதி கெட்டவர்னு சொல்றதெல்லாம் எத்தனை பேர்? கை தூக்குங்க பாப்போம். ஹல்லேலூயா. தூக்கவரங்க கை தூக்குங்க. ஆகா, பாதி கை விழுந்துச்சு அம்மாக்கு. சோத்திரம். அதாவது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவராகவே இருக்கிறனால நம்ம இன்னும் சாவாமையா இருக்கிறோம். இல்லைன்னா நீங்களும் நானும் செய்திருக்கிற பாவம் என்னடங்கா பாவம். இந்த பாவத்துக்கு என்னைக்கோ போயிருப்போம். அவர் நல்லவர், இன்னும் அவர் காத்துக்கொண்டே இருக்கிறார். என் மகன் என்கிட்ட வருவான், என் மக என்கிட்ட வருவான்னு சொல்லி. அப்படியாகவே இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது அவர் நல்லவர். இரண்டாவது, இக்கட்டு நாளிலே அவர் அரணான கோட்டை. இக்கட்டு நாள் அப்படின்னு என்னங்க அர்த்தம்? கஷ்டமான நாள். வேற நெருக்கமான நாள். வேற வேற ஏதாவது? இதெல்லாம் நீங்க உலக பிரகாரமா பேசுறீங்க. கஷ்டம் அப்படின்னா இதை வச்சு பேசுவீங்கன்னா, பொருளாதாரத்தை வச்சு பேசுவீங்க. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா, நெருக்கம் வந்துருச்சுன்னா, சம்பளம் வரலைன்னா, அது உலக பிரகாரமான ஒரு பேச்சு. நான் கேட்பது ஆவிக்குரிய மனிதர்கள்,
ஆவிக்குரிய மனிதர்கள் கஷ்டப்படுகிற நாட்கள் வருகிறது. அந்த நாள் எது? அதுதான் இக்கட்டான நாள்னு சொல்லி வேதாகமம் குறிப்பிடுகிற வண்ணமாக இருக்கு. என்ன நாள்? கர்த்தருடைய வார்த்தையே வெளிப்படாத ஒரு நாள். அல்லேலூயா. எங்கெல்லாம் தேடினாலும் ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படாது. நம்ம தேடுவோம், சபைக்கு போவோம், ஆனா உங்களுக்கு தேவையான பதில் வராது. சபையில வராது. கூட்டங்களுக்கு போவோம், நம்பி போவோம், ஆண்டவரே நீங்க பேசுங்க ஆண்டவரே அப்படின்ட்டு. ஆனா அவருடைய குரல் கேட்காது. உங்களுக்கு தேவையான உணவு கிடைக்காது. அல்லேலூயா. நல்ல பசியில் இருக்கிறீங்க, நல்ல பசியில் இருந்தா கூட எது கிடைச்சாலும் சாப்பிட்டுருவோம் இல்லையா? எது கிடைச்சாலும் சாப்பிட்டுருவோம். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் பசியில் இருக்கிறீங்க, விரும்புறீங்க. என்ன விரும்புவீங்க அதிகமா சாப்பிட்றதுக்கு? பிரியாணி, நூடுல்ஸ். பிரியாணிங்கிறது எல்லாத்துக்கும் உண்டான ஒரு விருப்பம் இல்லைங்களா? அதை விட பருப்பு சாப்பாடு அது பொதுவா எல்லாரும் விரும்புற ஒரு சாப்பாடு. சாம்பார் சாதம், பருப்பு சாதம். கொஞ்ச நாள் நான் பருப்பு சாதம் சாப்பிடணும்னு விரும்புவேன். போய் பார்த்தா அந்த பருப்பு சாதமே கிடைக்காது. நானும் அலைஞ்சு திரிஞ்சு ஒவ்வொரு ஹோட்டலா பார்ப்பேன். என்னடா இன்னைக்குன்னு பார்த்து நம்ம கேட்கறது கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரிதான் தேவ பிள்ளைகள் இன்னைக்கு நல்ல காலம், ஆண்டவர் பேசுகிற காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளாவிட்டால் ஒரு நாள் வருமாம், அது இக்கட்டு நாளாய் மாறிவிடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தருடைய வேதப்படியாய் சொல்கிறது. பிரியமானவர்களே, இக்கட்டு காலத்துல அவர் அரணான கோட்டை. யாருக்கு அரணான கோட்டை தெரியுமா? தம்மை விசுவாசிக்காதவர்களுக்கு அரணான கோட்டை அல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அரணான கோட்டையாய் இருக்கிறார். எப்போ? அவருடைய வார்த்தை எழும்பாத நாளிலே, அவருடைய வார்த்தை வெளிப்படாத ஒரு நாளிலே, அவருடைய வார்த்தைக்காக தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கிற இந்த நாளில அவர் அரணான கோட்டையாய் உங்களுக்கும் எனக்கும் இருப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த நாளில அரணான கோட்டைன்னு என்ன? முதல்ல ஒரு கஜானா. ஆமா, ஒரு கஜானா பார்த்துருக்கிறீங்களா? பேங்க் கஜானா. அது உள்ள போறதுக்கு 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்கணும். அல்லேலூயா. நிறைய ஃபார்மாலிட்டிஸ். பணம் அச்சுடுறாங்க இல்லைங்களா? அந்த இடத்த போய் பாருங்க, சாதாரணமா உள்ள போயிட்டு திரும்பி வர முடியாது. அவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ், அவ்வளோ காரியங்கள் இருக்கு. ஏன்னா அது சேஃபா, அவ்வளோ சேஃபா வச்சிருக்கிறாங்க. ஒரு பேங்க்ல கூட பணத்தை அவ்வளோ சேஃபா, ஏடிஎம்ல பாருங்க உடைச்சிட முடியுமா? ஏடிஎம் அவ்வளோ சுலபமா வெல்டிங் எல்லாம் வச்சு பாக்குறாங்க. நைட்டு பார்த்தா விடிய விடிய வெல்டிங் வைப்பான், ஆனா அது உடைய மாட்டேங்குது. அவ்வளோ சேஃப். அந்த அளவுக்கு சேஃபா ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு சில பேரு நல்ல நல்ல நாட்கள்லாம் விட்டுருவாங்க, ஆனா ஜெபிப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தையில உட்கார்ந்து அமர்ந்திருக்கவே முடியாது, அமர்ந்து காத்திருக்கவே முடியாது. ஒரு சில நாள் வரும், அந்த நேரத்தில் உட்கார்ந்து அமர்ந்து காத்திருப்பாங்க. எப்படின்னா இக்கட்டான ஒரு காலம், கர்த்தருடைய வார்த்தையே வராது. இவங்க தவறு செய்யும்படி அங்க இங்கன்னு ஓடுவாங்க. ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? கோட்டையாய் மாறி அந்த கோட்டையினுடைய கதவை அடைத்து விடுவார். எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. நோவாவை எப்படி ஒரு அந்த பேழைக்குள்ள அனுப்பி கர்த்தரே அந்த பேழையை மூடினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த மாதிரி நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் நிறுத்தி ஒரு சில காலகட்டங்களில் கர்த்தர் பேழையை மூடுவது போல அவர் தம்முடைய அரணான கோட்டையினால நம்மை மூடி பாதுகாத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. அவன் போய் பார்க்கறான், தட்டுறான், பேழை. ஆண்டவர் வந்து நல்லா மூடி விட்டார். ஏன் தெரியுமா? அது உடைக்கப்பட்டா என்ன ஆகுங்க? தண்ணி உள்ள பூந்து. ஒன்னும் பேச மாட்டேங்கிறீங்க. நோவாவின் பேழை உடைக்கப்பட்டா என்ன ஆகும்? ஒரு டேம் இங்க இருக்குது, உடைச்சா என்ன ஆகும்? பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு டேம் இருக்குது. என்ன சொன்ன? பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு பெரிய டேம் இருக்குங்க. அந்த டேம் ஓட்ட விழுந்து தண்ணி ஃபுல் ஆயிடுச்சு. 120 அடி நிரம்பிடுச்சு. ஓட்டையாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாம் போயிடுவோம். அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? நோவாவையும் அவன் குடும்பத்தையும் கூட இருக்கிற இந்த வாயிலா ஜீவன்களை உள்ள அனுப்பி அவரே கதவை மூடுகிறாராம். அதுதான் அரணான கோட்டை. நீங்கள் தேடியும் ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்காது, ஆனா நீங்கள் பாதுகாப்பா இருப்பீர்கள். அல்லேலூயா. இந்த கொரோனா கொள்ளை நோயில அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் இப்படிதான் பாதுகாத்தார். எங்கேயுமே போக விடல, அங்க இங்க வேலைக்கு அங்க இங்க போக விடல. எல்லா காரியங்களும் அவரே சந்தித்தார். ஆனா அவர் அரணான கோட்டையா இருந்து பாதுகாத்தார். அவருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த நாட்கள்.
அதனாலதான் நான் சொல்லுகிறேன், அவரையே நாடியிருங்கள். இயேசுவையே நாடி இருந்தீங்கன்னா எங்க போனாலும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார், இழுத்து பிடிச்சு வச்சுக்குவார். ஆனா தேவனோடு இல்லாத ஒரு மனுஷன் அலைந்து திரியும் போது பாவத்துல விழுந்து தள்ளப்பட்டான். யார் தெரியுமா? சவுல். சவுல் கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்த போது கர்த்தர் கொஞ்சம் அப்படியே தள்ளி நின்னார். சவுலை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்னோன அவனுக்கு வார்த்தையே வரல. அவன் தேடுறான், ஆண்டவரே நான் யுத்த களத்துக்கு போகட்டுமா வேணாமான்னு தேடுறான். சாமுவேல் தீர்க்கதரிசி இறந்து போயிட்டாரு, தேடுகிறான். அந்த டைம்ல பார்த்தா ஒரு சூனியக்காரிட்ட போய் என்ன செய்யறான்? சூனியக்காரிட்ட போய் கேட்கறான், விண்ணப்பம் பண்றான், சாமுவேலை எழுப்பு, நான் கேட்கணும், பேசணும்னு சொல்லி. எவ்வளவு தவறு! ஒரு சூனியக்காரிட்ட போலாமா? அல்லேலூயா. இன்னைக்கும் கூட நிறைய கிறிஸ்தவர்கள் தேவையில்லாத இடங்களுக்கு கர்த்தரை நம்பாம, இயேசுவை நம்பாம தர்காவுக்கு போகிற கிறிஸ்தவர்களை நான் பார்க்கிறேன். உங்களுக்கும் தெரியும், ஒரு சில பேர் தூக்கிட்டு ஓடிடுவாங்க. அம்மாவா இல்லைங்களா, மந்திரிக்க இருக்கு, அங்க போய் மந்திரிச்சா சரியாயிரும், நாங்க என்ன உள்ளையா போறோம், வெளியவே நின்று பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி. அது மிகப்பெரிய அருவருப்பு. அந்த இடத்தை நான் சொல்லவில்லை. நீங்கள் செய்கிற காரியம், நீங்களும் நானும் செய்கிற காரியம் தவறு. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சா என்ன செய்வோம்? நம்ம தான் வலிக்கு விழுவோம். வேற எதையும் நான் தப்பா பேசவில்லை, நம்ம தான் வலிக்கு விழுவோம். நம்ம அப்படி செய்யவே கூடாது பிரியமானவர்களே. கர்த்தருடைய பார்வையில அது ரொம்ப பெரிய தவறாய் போய்விடும். சவுல் இப்படிதான் செய்யறான். பில்லி சூனியம் வைக்கிற அந்த மாந்திரிகம் பண்ணுகிற ஒரு அம்மாட்ட போய் சாமுவேலை எழுப்பி கேட்கும் போது கர்த்தருடைய கரம் முழுமையாய் அற்று போயிற்று. ஆண்டவரை விசுவாசிச்சீங்கன்னா இயேசுவை மாத்திரம்தான் முழுசா விசுவாசிக்கணும், இல்லையா போயிட்டே இருங்க. அங்கேயும் ஒரு பக்கம் காலை வச்சுக்கிறது, இங்கேயும் ஒரு பக்கம் காலை வச்சுக்கிறதுன்னு இருந்தா கர்த்தருக்கு பிடிக்காது. கிராமங்களுக்கு போகும்போது நான் பார்ப்பேன், ஒரு சில பேர் தன்னையே அறியாம இங்க ஏதாவது கட்டி வந்துச்சுன்னா யாராவது சொல்லியிருப்பாங்க பக்கத்துல, இங்க போய் வேப்பலை அடிச்சு விடுன்னு. போயிட்டு வந்துட்டு சபையில உட்காருவாங்க. அது இன்னும் பெருகிடும். அதுக்கப்புறம் ஆண்டவர் மேல தப்பு சொல்றது. நானும் ஏசவா கும்பிடுறேன், ஆனா அந்த கொப்பளம் பெருசாகுது, பெருசாயிட்டு நான் செத்து போற நிலைமையில இருக்கிறேன்னு. ஏன் அங்கேயும் கால் வச்சுக்கிறது, வேப்பலை அடிக்கிறதுக்கு இங்கேயும் வந்து உட்கார்றது தவறு. அல்லேலூயா. வேப்பலையும் அடிச்சுக்கிறது, அங்க தர்காவுக்கும் போய்க்கிறது, இயேசு இயேசுன்னு சொல்லி சபையிலேயே உட்கார்ந்துக்கிறது. அப்ப யாருக்கிட்ட தாங்க நம்ம உண்மையா இருக்கிறோம்? 3 இடத்துக்கு போயிருக்கிறோம். 3 இடத்துல எந்த இடத்துல உண்மையா இருக்கிறோம்? யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தர் இடத்துல சொல்லுகிறார், அவர் அரணான கோட்டையாய் இருப்பாராம். அது மாத்திரமல்ல, தம்மை நம்புகிறவர்களுக்கு, அவர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நம்ம ஏமாத்த முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசு விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல்லாம் கை தூக்கிட்டீங்க. ஒரு சில பேர் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. இங்கே யாரும் இல்லை கூட்டத்தில். ஒரு சில கூட்டத்தில் பார்த்தா நல்ல கூட்டமா இருக்கும். நான் கேட்பேன், இயேசுவை விசுவாசிக்கிறது எல்லாம் யாருன்னு. தூங்கிட்டு இருக்கிறவர் எந்திரிச்சு கை தூக்கியிருக்காங்க. அந்த ஆளுக்கு என்ன கேட்டிருக்கோம்னே தெரியாது, அவர் பாட்டு தூக்கிடுவாரு. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு. இங்க முன்னாடி நிக்கிற ஊழியக்காரனுக்கு தெரியுதோ தெரியலையோ, பாஸ்டரை ஏமாத்தலாம், ஊழியனை ஏமாத்தலாம், அம்மாவை ஏமாத்தலாம், அப்பாவை ஏமாத்தலாம், மனைவி ஏமாத்தலாம், கணவனை ஏமாத்தலாம். ஒரு சில பேர் பார்த்தா, புருஷன்மார்களை பார்த்தா மனைவி விசுவாசிக்கிறாங்கன்னு சொல்லி கணவர் நான் பார்த்துருக்கிறேன், ஜால்ரா கொட்டுற கணவரையும் பார்த்துருக்கிறேன். மனைவி விசுவாசிக்கிறாங்க, ஊழியக்காரர் வரணும்னு விரும்புறாங்கன்னு அவரும் உட்கார்ந்து ஜெபிக்கிறேன்ட்டு ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவருக்கு ஜெபம்னா என்னன்னு முழுசா தெரியல. ஆனா அவர் பக்கத்துல வந்து நின்றுட்டு ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு ஆரம்பிச்சேன். அவரு ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரன்ட்டார். அல்லேலூயா. நான் கண்ணை திறந்து பார்த்தேன், இது 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 என்ன இப்படி ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் நம்ம ஜபத்துக்கு எடுக்கிற வண்ணமா இருக்கு. நான் அவர் தோல்ல கை வச்சு கொஞ்சம் சாந்தம் பிரதர்ன்ட்டு ஜெபம் பண்றேன். ஏதாவது வசனம் சொல்லும் போது ஆமேன் 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 ஆமேன்றுவார். என்னடா விஷயம், ரொம்ப ஆர்வ கோளாறுல இருக்கிறாரா இல்ல ரொம்ப துடிப்பா இருக்கிறாரா மனுஷன் அப்படின்னு கேட்டா, எல்லாம் முடிச்சு போன பிறகு அவர் வெளியில போன பிறகு அவங்க மனைவிட்டு கேட்டேன், சிஸ்டர் என்ன உங்க வீட்டுக்காரர் பயங்கரமா இருக்கிறாரு ஸ்தோத்திரத்திலையும் ஆமேன்லையும், ஏன் பாஸ்டர் கேட்குறீங்க, நீங்க வேற
என்ன என்ன சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பொய் பேசுறாருங்க. பூரா வாய் பூரா பொய். அவர் ஒன்றும் இயேசுவை வேணும்னு கும்பிடல, எனக்காக ஜால்ரா கொட்டிக்கிட்டு இருக்கிறாரு. எங்க எந்த பாஸ்டர் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ன்றவாரு, என்ன சொல்றாங்கன்னே தெரியல, ஆமைன் போட்டுருவாரு. நீங்க ஏதாவது வேற ஏதாவது சொல்லி பாருங்க, அதுக்கு ஆமைன் தான் சொல்லுவாரு, தெரிஞ்சு போயிடும். இவர் பொய்யா வாய் பூரா பொய்ங்க. இவர் மாற மாட்டேங்கிறாரு பாஸ்டர், பூரா குடிச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு யாரா வந்தா ஏமாத்த செய்யறாரு எல்லாத்தையும். அல்லேலூயா. மனைவிக்காக தேடுகிற இயேசுவை தேடுகிற கணவர்மார்கள் இருக்கிறார்கள். அதே போல கணவருக்காக தேடுகிற இயேசுவை தேடுகிற மனைவிமார்களும் இருக்கிறார்கள். அது தவறு. கர்த்தர் சொல்லுகிறார், யார் உண்மையாய் தேடுகிறார்கள் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறாராம். தம்மை நம்புகிறவர்கள் யார்னு சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா செஞ்சேரியில யார் யார் உங்களை நம்புறாங்கன்னு சொல்லிட முடியுமா? இது என் ஊருங்க, நாங்க பிறந்து வளர்ந்த ஊருங்க, என்னை 100க்கு 100% அவங்க நம்புவாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் உங்களால சொல்ல முடியும்? முடியாது. சூழ்நிலைகள் எப்படி வேணா புரட்டு போய்விடும். சொந்த பிள்ளைகளே மாறுறாங்க, தாய்மார்களே மாறுறாங்க. அப்படி இருக்கும்போது இங்க ஆண்டவர் சொல்றாரு, என்னை நம்புகிறவர்களை நான் அறிந்திருக்கிறேன். அப்ப நம்ம ஜால்ரா போட முடியாது. அல்லேலூயா. நான் ஏசப்பாவை நம்புறேன், விசுவாசிக்கிறேன், ஏசப்பா சொன்ன செய்வேன். அவருக்கு தெரியும் எவன் என் பேச்ச கேட்பான், எவன் செய்வான்னு சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். அதனாலதான் ஒரு சில பேர் ஆண்டவர் பொறுப்பை கொடுக்கிறதே இல்லை. எந்த பொறுப்பை எவன்கிட்ட கொடுத்தா எவன் செய்வான் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். அவர் சாதாரண மனிதன் அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். இந்த வீட்டு வேலை நடக்குது. ஸ்டீஃபன் பிரதர் சிஸ்டர் தெரியாதவங்க கிட்ட கொடுத்துருவாரா? என்ன செய்வாருங்க? சரியா பண்றாங்களா விசாரிச்சுதானே அந்த வேலையை கொடுப்பார். அந்த மாதிரி இயேசு விசாரிக்கவே மாட்டார், பார்த்தாலே தெரியும். அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் அவர் உணர்வாராம். அவர் உணர்ந்திருக்கிறார், ஒவ்வொருவரையும் உணர்வரையும் செய்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த சபையில ஏதோ ஒரு இடத்துல இயேசு நின்று கொண்டு உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை பார்த்துட்டே இருக்கிறாருங்க. நான் இன்னைக்கு உங்களை எல்லாத்தையும் பார்க்க முடியாது, திரும்பி திரும்பி எப்படி திரும்பி எல்லாத்தையும் பார்ப்பேன், எல்லாருடைய முகத்தையும் நான் பார்க்கலாம். ஒருவேளை கூட்டம் பெருகி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எத்தனை பேர்த்த நான் பார்க்க முடியும்? ஆனா இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல, உங்களை உற்று நோக்கி கவனித்து அறிகிறவராய் இருக்கிறார், உள்ளத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறார். அப்படி இருக்கிறபடினால அவரை நாம் ஏமாத்தவே முடியாது, அவரிடத்துல நாம் ஜால்ரா பண்ண முடியாது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இன்னும் கொஞ்சம் ஆழமாய் அவர் எதை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். எவர்களைப் போல? மேல வாசிங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் அறிந்திருக்கிறார். அங்க பார்த்தோம் நாகம்ல தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி. ஆனா இங்க பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், முன்கூட்டியே நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அவர் அறிந்திருக்கிறாராம். ஆமென். தானியேல் ஜெபிப்பதற்கு முன்பாகவே அவன் வேண்டிக் கொள்ளும் காரியத்தை அறிந்து கட்டளையை பிறப்பித்து கேப்ரியேல் தூதனை கர்த்தர் பரலோகத்திலிருந்து அனுப்பினாராம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா இயேசுவுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு? எத்தனை பேர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க? கை தூக்குங்க பாப்போம். அல்லேலூயா. இயேசுவுக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு ஒண்ணுமே தெரியாம இல்லைங்க. ஆனாலும் அவர் சொல்லுகிறார், கேளுங்கள் கொடுக்கப்படும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அவருக்கு எல்லாமே தெரியும். எரிகோவின் மதில் வாயில்ல ஒரு மனுஷன் உட்கார்ந்திருந்தான், கண் பார்வை இல்லாத ஒரு மனிதன், பிறவி குருடன். அல்லேலூயா. அவன் பேர் என்னங்க? சொல்லு. கரெக்டு தான், பர்த்திமேயு. அங்க உட்கார்றது நல்லது, இங்க எங்க நீ பார்த்துக்கிட்டு இருக்க? பர்த்திமேயு
அவன் பாத்தீங்கன்னா இயேசுவுக்காக காத்திருக்கிறான். ஏன்னா அவன் கண் பார்வை தெளிவா தெரியணும். அவன் பிறவிலேயே குருடனா இருக்கிறான். அவனை கூட்டிட்டு போக ஆள் இல்லை. அனாதையை போல விடப்பட்டவனாய் அவன் காத்திருக்கிறான். இயேசுவும் அந்த வழியில வரார். அவருக்கு தெரியாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. அவருக்கு தெரியாம இருக்குமா இப்படி ஒரு மனுஷன் எனக்காக காத்திருக்கிறான், அவன் பிறவில இருந்தே குருடனா இருக்கான், தெரியாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அவர் அறிந்திருக்கிறார். எதை வச்சு நான் சொல்றேன்னா, என் வாழ்க்கையில இன்னும் தேவை என்று சொல்லி இயேசு அறிந்திருக்கிறாரே. எங்கேயோ இருக்கிற எனக்கு மனுஷ ரூபத்துல அதே எருசலேமில அதே ஆலயத்துக்குள்ளாக பிரவேசித்து எரிகோ மதில் வாயிலாக நடந்து போகிற இந்த இயேசுக்கு தெரியாதா அங்க இருக்கிற மனுஷனுக்கு இன்னும் தேவை என்று சொல்லி? கண்டிப்பா தெரியும். ஆனா அவர் என்ன செய்யறாரு கவனிச்சு பாருங்க. அப்படியே நடந்து போறாரு, ஒண்ணுமே தெரியாது மாதிரி. ஏன்? அவன் கேட்க வேண்டும். அவன் கேட்கிறான். என்ன கேட்கிறாங்க? எப்படி கூப்பிடுறான் இயேசுவே? இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். அவன் கேட்ட உடனே ஆண்டவர் நிக்கவில்லை. கேட்காத மாதிரியே நடந்து போயிட்டு இருக்கிறார். எல்லாம் அறிந்தும் அறியாத மாதிரி. ஏன் தெரியுமா? இன்னும் அவன் கூப்பிடுகிறானா. அல்லேலூயா. எல்லாம் மிரட்டுறாங்க, உட்கார், பேசாம சத்தம் போடாத. நீங்கள் ஜெபிக்கும் போது எதிரொலி வரும், அவ்விசுவாசம் எழும்பும். நீங்க என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிற காரியத்துல அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். தோசையை திருப்பி போட்ட மாதிரி. அல்லேலூயா. ஒரு ஹோட்டல்ல போயிட்டு நான் ரோஸ்ட் ஆர்டர் பண்ணேன். ஆர்டர் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கேன். அவரு தோசை கொண்டு வர்றாரு. நீங்க நினைக்கலாம் ரெண்டும் ஒண்ணுதானங்க அப்படின்னு. ஆனா ரோஸ்ட்டுக்கும் தோசைக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? நான் சொன்னேன், இதெல்லாம் ஏத்துக்க முடியாது, நான் என்ன சொன்னோம் அதான் எனக்கு வேணும். இல்லைங்க போட்டு வந்துட்டேன். நீங்க போட்டு வந்துட்டீங்கன்னு நான் வாங்க முடியுமா? நான் என்ன சொன்னேன் தெளிவா, ரோஸ்ட் கொண்டாங்கன்னு சொல்லி வாங்கினேன். அந்த மாதிரி ஆண்டவர் புரட்டி போட்டு விடுவார். தோசையை புரட்டுவது போல, அந்த ஆர்டர் பண்ணதுதான் வேணும்னு சொல்லி நிக்கிறதை போல அந்த பிடிவாதத்துல இயேசு என்ன செய்கிறார்? அறிந்தும் அப்படியே மௌனமா போறார். அவன் கூப்பிடுகிறான், சத்தமிட்டு கூப்பிடுகிறான். எதிர்ப்பு வருது, அப்பவும் சத்தம் விடுறான். உங்களுக்கு எதிர்ப்பு வரும், அது வந்தாதான் உங்க ஜெபம் கேட்கப்படுதா இல்லையான்னு பார்க்க முடியும். நீங்க ஏசப்பாட்ட ஒரு சில காரியங்களை கேட்கும் போது அதுக்கு எதிர்ப்பு வந்ததுன்னா உங்க ஜெபம் கேட்கப்பட்டு கொண்டு இருக்கு. அதுக்கு எதிர்ப்பே வரலன்னு வச்சுக்கோங்க, என்ன அர்த்தம்? உங்க ஜெபம் நோ, கேட்கப்படவே இல்லை. அப்ப நீங்க என்ன செய்யணும்? உட்கார்ந்து புலம்ப கூடாது, பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, என் பாவத்தை அறிக்கை செய்யறப்பா, என் சாபத்தை அறிக்கை செய்யற ஆண்டவரே, என்கிட்ட என்ன குறை ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு மறுபடியும் ஜெபம் பண்ணி பாருங்க. கண்டிப்பா எதிர்ப்பு வரும். உங்க பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்றீங்களா? கணவர் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்றீங்களா? ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, விசுவாசமா ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. ஒரு இடத்துல ஒரு தாயார் மண்டபத்தில் நடக்கிற மீட்டிங், அவங்க கணவருடைய ரட்சிப்புக்காக. அவரு ரொம்ப மோசமா அட்டி பிச்சை எடுத்துருவாரா. அவங்க முன்னாடி வந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. நானும் அந்த சகோதரியோட இணைந்து நான் ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். அடுத்த மாசம் அந்த சகோதரி முகமெல்லாம் வீங்கி கிடக்குது. வந்து சொல்றாங்க, ஐயா நான் ஜெபிக்காம கூட இருந்துக்கலாமாட்டு இருக்குது. என்னைக்கு நான் ஜெபிச்சேனோ அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரையிலும் பயங்கரமா எனக்கு அடி விழுகுதியா, பாருங்க எப்படி முகம் இருக்குன்னு. நான் சொன்னேன், நல்லது, நம்ம இப்படி பார்த்துச்சு. என்ன நான் அடி வாங்குறது நல்லதா? இல்லம்மா, நீங்க ஜெபிச்சிருக்கிறீங்கன்னா அதுக்கு எதிரொலி இன்னும் எழும்பணும். சாத்தான் அப்படிதான் எழும்புவான். அப்ப இன்னும் நல்லா ஜெபிக்கணும். நான் இது இன்னும் நல்லா அடி வாங்குறக்கான்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், இனி அடி வாங்க மாட்டீங்க, நம்ம ஜெபிக்கலாம் வாங்க, விசுவாசிங்கன்னு சொல்லி நல்லா 2 பேர் ஊக்கமா ஜெபம் பண்ணி அந்த அம்மாவை அனுப்பிட்டேன். அந்த அம்மாவும் டெய்லி ஜெபிக்குதான்னு கொஞ்சம் ஃபாலோ பண்ணேன். அடுத்த மாதம் அந்த அம்மா வந்து சாட்சி சொல்லுது, கர்த்தர் என்னுடைய கணவரை தொட்டிருக்கிறார் என்பதாய். அல்லேலூயா. ஒருத்தருடைய ஜெபம்னா என்ன நினைக்கிறீங்க? கேட்ட உடனே உங்களுக்கு கொடுத்துட்டா என்ன என்ன வேல்யூ சொல்லுங்க பாப்போம். அப்படியே வந்து முழங்கால் போட்டோன்னு ஜெபிச்சு உடனே கேட்டோன்னு அப்படியே சிக்கன் பிரியாணி கொடுத்துட்டா என்ன எப்படி இருக்குங்க?
முழுசா சாப்பிட முடியும்? கிடைச்ச உடனே கிடைக்கிற பொருளுக்கும் உடனே நடக்கிற காரியத்திற்கும் அர்த்தம் இராது. தேவன் அப்படிதான் செய்வார். அப்படிதான் நடக்குது பர்த்திமேயுக்கு. அவன் கூப்பிடுறான், எல்லாம் அதட்டுறாங்க. அவன் ஜெபிக்கிறான். அவன் கூப்பிடுதல் அப்படின்னா ஜெபம். மறுபடியும் சத்தம் இடுகிறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். சத்தம் பலமாய் போகிறது. அப்ப நிக்கிறார் ஆண்டவர். என்ன செய்யறாரு? உடனே கண்ணை தொட்டு ஆசீர்வதிச்சிட்டாரா? என்ன செய்யறாரு? எத்தனையோ தடவை நம்ம பேசி இருக்கிறோம் சபையில. என்ன செய்யறாரு? யாஸ்மின் சொல்லு. என்னமோ சொன்னீங்க, சொல்லு. கரெக்டு தான். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எவ்வளோ கேள்வி, எத்தனை கேள்வி கேட்கிறாரு பார்த்தீங்களா ஆண்டவர். அதுக்குள்ள தாவிட்டா கூப்பிடுறாரு, வாங்க. அவருக்கு தெரியும். 2 சத்தம் போட்டதுக்கு அப்புறம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு கேட்கிறாரு ஒரு கேள்வி ஆண்டவராக இயேசு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த பர்த்திமேயு சொல்றான், கண் பார்வை தெரியும் ஆண்டவரே. உடனே அதுக்கப்புறம் உடனே தொட்டெல்லாம் ஆசீர்வதிக்கல. கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? இப்ப சொல்லு. நீ விசுவாசிக்கிறியா? நீ என்னை விசுவாசிக்கிறியா? உன் கண் பார்வையை கொடுக்கும்படி எனக்கு திராணி இருக்குன்னு சொல்லி விசுவாசிக்கிறியான்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவையும் இந்த உலகத்தையும் பார்க்கிறவனாய் இருக்கிறான். பிரியமானவர்களே, அப்போ அவர் அறிந்திருக்கிறார், இவன் தேவையை அறிந்திருக்கிறார். ஆனாலும் அவன் கேட்கணுங்கிறது இயேசு விரும்புகிற ஒரு காரியமா இருக்கிறது. எத்தனை முறை கேட்டான்? 1, 2, 3, 4 முறை இயேசு அருகாமையில் இருக்கும் போதே கேட்டான். அப்படின்னா மாம்சரிகமாய் இயேசு பக்கத்துல இருக்கும் போதே கேட்டான். அப்படின்னா இன்னைக்கு ஆவியில் இருக்கிற இந்த இயேசுவை எத்தனை முறை நாம் அழைத்திருக்கிறோம்? யோசனை பண்ணி பாருங்க. உடனே அற்புதம். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஒரே நினைப்பு, நான் கேட்ட உடனே எனக்கு இட்லி வந்துடணும், பிரியாணி வந்துடணும், அதெல்லாம் வருங்க. ஒரு சில விஷயங்கள் நடக்கவே நடக்காது. அதனாலதான் நான் சொன்னேன், எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நேற்றைக்கு ஒரு சகோதரனை பார்த்தேன். அந்த சகோதரன் என்கிட்ட சொல்றாரு, பிரதர், நான் எழுதி ஒரு நோட்டு போட்டு ஆண்டவர் சமூகத்துல என்னெல்லாம் எழுதி வச்சனோ, எழுதுன அத்தனை காரியத்தையும் இன்னைக்கு நான் டிக் போட்டு உங்க முன்னாடி நிக்கிறேன், உட்கார்ந்து இருக்கேன் பிரதர். டிக்குனா என்ன பிரதர் அப்படின்னு? எல்லாமே நடந்துருச்சு பிரதர். நான் எழுதி வச்சு ஜெபிச்ச காரியம் அத்தனை நடந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சாட்சி சொல்றாரு, எனக்கு அதை கேட்டோன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எழுதி வச்சு ஜெபிக்கிற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? அல்லேலூயா. பைபிளே நாங்க எடுக்கிறது இல்லைங்க, இதெல்லாம் எங்க எழுதி வைப்போம். அப்படிதான் யாஸ்மி, பைபிள் இங்க விட்டு போட்டு போயிடுறது. இங்க வந்து பார்த்தா பைபிள் இங்க இருக்கும். நீ எந்த பைபிள் அங்க வாசிச்சிருப்ப? வீட்டுல மாட்டிக்கிட்டா. ஒரு பைபிள் வாங்கி தரணும், புது பைபிள். அப்போ இது பழசை கண்டுபிடிக்க முடியாது, நான் வாங்கி தரேன். புதுசு நீ வாசிக்கிறியா, அந்த பேப்பரை புரட்டுறியா, மடிச்சிருக்கா, அழுக்கா இருக்கா, எல்லாம் தெரிஞ்சுக்குவேன். அடுத்த சீக்கிரம் உனக்கு ஒரு பைபிள் வாங்கி தரேன். அப்போ எழுதி வச்சு ஜெபிச்சா கர்த்தர் விசேஷமாய் கேட்கிறவராய் இருக்கிறார். ஏன் இதை எழுதி வச்சு ஜெபிக்கணும் தெரியுமா? நான் மறந்து விடாதபடிக்கு திரும்ப திரும்ப கேட்கணுங்க. ஆண்டவருடைய வார்த்தை இப்படியே சொல்லுகிறது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். எத்தனை முறை தட்டி இருக்கிறோம் ஆண்டவருடைய கதவை? எத்தனை முறை தட்டி இருக்கிறீங்க உங்களுடைய அற்புதத்துக்கு அதிசயத்துக்கு முழங்கால்ல? எத்தனை முறை உபவாசம் பண்ணி இருக்கிறீங்க? தட்டி தட்டி உபவாசம் பண்ணி இருக்கிறீங்க. ஒரே ஜெபம், ஆண்டவரே நான் கேட்டேன் கொடுத்துருங்க. போய் உட்காந்துக்கிறது, டிவி பார்க்கறது, அங்க போறது, இங்க வர்றது, பிக்னிக்கு போறது, அதுக்கப்புறமா ஒண்ணுமே தெரியல ஆண்டவரே. ஊழியக்காரனை குற்றப்படுத்துறது பிரதர் தரவே இல்லை பிரதர். நான் கேட்பேன், எத்தனை முறை ஜெபம் பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணல பிரதர், நான் விசேஷமா போயிட்டு இருந்தேன். வராது, போயிட்டு வாங்கன்னு. அல்லேலூயா. தட்டணும் தட்டணும். பர்த்திமேயு போல தட்ட தெரிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்தவர்கள். தட்ட தெரியலன்னா நீங்களும் கிறிஸ்தவர்கள் அல்ல. தட்டிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கும் நான் ஒரு காரியத்துக்காக நாங்க தட்டிக்கிட்டே இருக்கிறோம், விடமாட்டோம், தட்டிக்கிட்டே இருக்கிறோம் ஆண்டவர் சமூகத்துல ஜெபத்தினால. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே இன்னது தேவை என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார் பிரியமானவர்களே.
ஒரு சில பேருடைய ஜெபம் பாத்தீங்கன்னா மேல பாருங்க, நீங்க அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள். வீண் வார்த்தை என்னங்க? சீக்கிரம் முடிச்சிடலாம். வீண் வார்த்தை. கமான் யாஸ்மின், உன்னை ஃப்ரெண்ட்ல உட்கார வச்சா வராது போல இருக்க. வீண் வார்த்தைக்கு என்னங்க அது பதிலு? என்ன அர்த்தம் வீண் வார்த்தை? பேச வேண்டியதை பேச மாட்டோம். அல்லேலூயா. ஒரு சில பேர் உட்கார்ந்து பேச வேண்டியதை பேசாம, சார் எப்படி சார் இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, சரி இப்ப என்ன உங்களுக்கு வேணும் சொல்லுங்க, மேட்டருக்கு வாங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி அங்க போய் உட்கார்ந்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீங்க செய்த நன்மைக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளவு கடுப்பாக ஆண்டவருக்கு. அவருக்கு தெரியும், ஜபு மிட்டாய் போல இழுக்காம அப்படியே அலக்களிக்காம, ஆண்டவரே எனக்கு இது தேவை ஆண்டவரே, செந்தமிழ்ல ஜெபிக்காம நம்மனால என்ன பேச முடியும்? ஒரு மனுஷனிடத்துல பேசுவது போல நீங்களும் நானும் பேசணும் இயேசுவோடு கூட. அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். வீணா அலப்பாதீங்க ஜெபத்துல. அடுத்த ஒரு வார்த்தை வருது பாருங்க, அது மாத்திரமில்ல, அவர்கள் அதிக வசனப்பினால். ஒரு சில பேர் ஜெபத்துல வசனம் ஜாஸ்தியா, அல்லேலூயா, வசனம் ஜாஸ்தியா வரும். நீயா சிரிக்கிற? வசனம் சொல்லி ஜெபிக்கிறது நல்லதுதாங்க. ஆனா வசனத்தையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு அந்த அம்மா ஜெபிக்குதுன்னே தெரியாது. அந்த மனுஷன் என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறாரு? கருத்துள்ள ஜெபம் இருக்கவே இருக்காது. லெட்டர் ரைட்டிங், கடிதம் எழுதியிருக்கிறீங்களா? கடிதம், ஒரு பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதியிருக்கிறீங்களா? அதுல மேல வந்து அனுப்புனர், கீழே பெறுனர், அதுக்கப்புறம் பொருள், சப்ஜெக்ட், பொருள். அப்படின்னு என்னங்க? எதை குறித்து நாம் இந்த கடிதத்துல பேச போகிறோம் என்பதை குறித்து ஒரு சின்ன ஒரு காரியம் எழுதியிருப்போம். அதை மட்டும் டக்குன்னு எடுத்து வாசிப்பாங்க. அது சரியா இருந்துச்சுன்னா கீழே எடுத்து வாசிப்பாங்க. அப்படிதாங்க நம்ம இயேசுவிடத்துல சமூகத்துல ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஆயனா அவர் அறிந்திருக்கிறார், உங்களுக்கு என்ன தேவைங்கிறத அவர் அறிந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது டைரக்டா டக்குன்னு அந்த பாயிண்ட்டுக்கு வந்துருங்க. கர்த்தர் அப்பதான் உங்களையும் ஆசீர்வதிக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு காரியம் எப்படி ஜெபிக்கலாம், கடைசியா ஒரு காரியம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 6 மற்றும் 7, 6ஆம் வசனத்தை முதல்ல வாசிமா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். பேஜ் நம்பர் சொல்லி எடுத்துட்டீங்க. பிலிப்பியர் 6 273 273 பேஜ் நம்பர், புதிய ஏற்பாடு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா நீ என்ன வேண்ட போறன்னு எனக்கு தெரியும், முன்கூட்டியே நான் அறிந்திருக்கிறேன். அப்படி இருக்கிறபடினால நீ ஒன்றுக்கு கவலைப்படாத. எத்தனை பேர் கவலைப்பட்டுட்டே இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லிட்டாரு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களை பார்த்து, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ன செய்யணுமா? எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் கர்த்தருடைய சொந்தத்தை தெரியப்படுத்துங்க. அவ்வளவுதாங்க, சிம்பிளா. முதல்ல நல்லா ஸ்தோத்திரிக்கணும். ஆண்டவர் சொந்தத்தில் உட்கார்றீங்களா, ஜெபம் பண்ண உட்கார்றீங்களா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்ல வீட்டை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், நல்ல குடும்பத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், நல்ல காரியங்களை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், இம்மட்டு வழிநடத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம், இனிமேலும் வழிநடத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு 2வது பாவ அறிக்கை ஜெபத்தை, ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதாக சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா எல்லாவற்றையும் குறித்து எழுதி வைத்து ஆண்டவர் சொந்தத்தில் ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். அப்படி தெரியப்படுத்தினா ஜெபம் கேட்கப்பட்டிருக்கா கேட்கப்படலாம் எப்படி நீங்க அறிந்து கொள்ளலாம்? நிறைய பேருக்கு அதாவது லெட்டரை போட்டுட்டு திரும்பி பதில்
கிடைக்குதோ இல்லையோ கரெக்டா போய் சேர்ந்துருச்சான்னு சொல்லி பாக்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மொபைல் போன்ல. என்னங்க அது, ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, யாஸ்மினுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுடுறா, நீ எப்படி தெரிஞ்சுக்குவே எனக்கு மெசேஜ் வந்துருச்சா இல்லையான்னு? வாட்ஸ்அப்லயே நீ இரு. எஸ்எம்எஸ் ஆமா சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவ்டு மெசேஜஸ் காலத்துல ரிசீவ்டுன்னு சொல்லி வரும். போயிடுச்சு, வாங்கி எடுத்துட்டாங்க அப்படின்னு. வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா ஒரு டிக் மார்க் வந்துச்சுன்னா நான் உள்ள வரல, 2 டிக் மார்க் மட்டும் வந்துச்சுன்னா நான் உள்ள இருக்கிறேன் பார்க்கல, ப்ளூ கலர் டிக் மார்க் ஆயிடுச்சுன்னா பார்த்துட்டேன். ஹல்லேலூயா. அப்படிதாங்க நம்ம ஜெபம் இருக்கணும். நீங்க வாத்துக்கு பொத்தா மதிப்பா எங்கேயோ ஒரு பக்கம் மொட்டை கடைசி போட்டுட்டு இன்னும் வரலையே, இன்னும் பதில் வரவே இல்லையே. நிறைய கிறிஸ்தவங்க இப்படிதான் அலைஞ்சிட்டு கிடக்குறோம். எப்படி அறிந்து கொள்ளலாம் தெரியுமா? அதுக்கு பதிலும் வேதாகமத்தில் இருக்குது. நீங்கள் ஒரு காரியத்துக்காக விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறீங்க அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்துல தெரியப்படுத்திட்டீங்க, உண்மையா தெரியப்படுத்திட்டீங்கன்னா, அது கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டுட்டார் அப்படிங்கிற நிச்சயத்தை, ஒரு அடையாளத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? வாசிக்கலாம் அதே பகுதியில 7ஆம் வசனம். எப்பொழுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்புறமா அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள உங்க சிந்தனைகள் எல்லாம் காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஒரு சில பேருடைய ஜெபம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து நல்லா ஜெபம் பண்ணிட்டு தேவைகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு வெளியில போய் அப்படியே மனசு அலபாயும். எங்கேயாச்சும் குழு கிடைக்காதா? யாராவது தரமாட்டாங்களா? யாஸ்மின் ஒரு 10,000 தரமாட்டாளா? ஹல்லேலூயா. ஒரு 10 லட்சம் தரமாட்டாளா? ஆமென். ஹல்லேலூயா. இங்க ஜெபிச்சு பரலோகத்தை தான் பார்க்கறேன்னு சொல்லிட்டு போயிடுறது. ஆண்டவரே நான் பரத்தை நோக்கி விசுவாசமாய் காத்திருக்கிறேன். அது 1-2 ஜெபம். எப்படி தெரிஞ்சுக்கலாம் தெரியுங்களா? ஆண்டோட ஜெபம் பண்ணிட்டு 2வது ஒரு ஆப்ஷன் வைக்கிறீங்க பாருங்க, சூஸ் தி ஆன்சர் மாதிரி. 2வது போய் மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி 2வது பக்கம் யாராவது தர மாட்டாங்களா? இங்க வேதம் சொல்லுகிறது, சின்சியரா நீங்க ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? முதல் அடையாளமே அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளும். சமாதானமா இருக்குங்க. நீங்க சின்சியரா ஜெபம் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. உங்க இருதயத்துல பெரிதான ஒரு சமாதானம். அப்பா நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் தேவை. அந்த 20,000 ரூபாயை வந்து ஒரு பிராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரர், அவரை போய் பார்த்துட்டீங்க வர்ற வழியிலேயே. அவர் கேட்கிறாரு, என்ன வேணும் சொல்லுங்க, முகமே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு. நீங்க 20,000 ரூபாய் சொல்லிட்டீங்க அந்த கோடீஸ்வரர்கிட்ட. அவருடைய பேங்க் மதிப்பு பார்த்தீங்கன்னா 35,000 கோடி அந்த மாதிரி இருக்கு. அவருக்கு இந்த 20,000 கொடுக்கறது எவ்வளோ சர்வசாதாரணமா? என்னதுங்க, 35,000 கோடி வச்சிருக்கிறவர்கிட்ட 20,000 கேட்டா எவ்வளோ சுலபமா இல்லைங்களா? கேட்கல, சுலபம். அவரும் என்ன பண்ணிட்டாரு, கேட்டோன்னு 20,000 தானே, நாளைக்கு காலையில வாப்பா வாங்கிக்கோ அப்படின்னு. நீங்க என்ன செய்வீங்க? வேற யார்ட்ட கேட்பீங்களா? ஏன் கேட்க மாட்டீங்க? நம்பிட்டீங்க. ஏன்னா அவர் கோடீஸ்வரர், அவர் வாக்கு கொடுத்துட்டாரு. சமாதானமா அப்பா தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு, வரவழியிலே பார்த்துட்டேன் கொடுக்குறேன்ட்டாரு. எங்க 35,000 கோடி வச்சிருக்கிற ஒரு மனுஷனே கோடீஸ்வரர் இருக்கிறோமே, அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவனா இருக்கிறார். அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் உண்மை. கிறிஸ்தவங்க அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வரல. அவர்கிட்ட கேட்டா அவர் கொடுப்பார் அப்படிங்கிற நிச்சயத்தை இன்னும் நீங்களும் நானும் பெறாததுனாலதான் இங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு வெளியில போயிட்டு அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்க கொடுக்க மாட்டாங்களா, இவங்க கொடுக்க மாட்டாங்களா, இங்கிட்ட இருந்து வராதா, அங்க இருந்து வராதான்னு சொல்லி நம்முடைய இருதயம் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் இந்த பதற்றம் வருது தெரியுமா? இங்க விசுவாசம் இல்ல, உங்க ஜெபத்துல விசுவாசம் இல்ல, கர்த்தருடைய சமூகத்துல கேட்பதில் விசுவாசம் இல்ல, அவர் அறிந்திருக்கிறார் என்பதில் விசுவாசம் இல்லை. அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு என்ன உணவு வேணும்னு அறிந்திருக்கிறார், என்ன உடை வேணும்னு அறிந்திருக்கிறார், என்ன மணவாளன் வேணும்னு அறிந்திருக்கிறார், எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும் உங்க வீட்டுக்கு, எப்படிப்பட்ட பிள்ளை உங்க வீட்டுக்கு வேணும், எப்படிப்பட்ட பைக் உங்களுக்கு வேணும், எந்த டைம்ல கொடுக்கணும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்.
உங்கள் தகப்பனும் தாய் அறிந்திருக்கிறாரோ இல்லையோ, இந்த இயேசு அவர் அறிந்திருக்கிறார். புரிந்து கொள்ளுங்க, அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு ஒரு சில டைம் நான் கேட்கவே மாட்டேன். எனக்கு என்ன வேணுமோ அது வீட்டுல கிடைக்கும், இல்ல போற வழியில கிடைச்சிரும். அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே மிகுந்த ஆச்சரியத்தை தரும். பிரியமானவர்களே, ஆச்சரியத்தை தரும். ஒண்ணுமில்லை, சாதாரண சின்ன விஷயம் நான் சொல்லுகிறேன். எனக்கு கீரை வேணும், முருங்கைக்கீரை வேணும். அன்னைக்கு நான் வரும்போது அது முன்கூட்டியே சொல்றேன், முருங்கைக்கீரையை சொல்லுப்பா, அவங்க இருந்தாங்கன்னா பறிச்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன். உள்ள வந்து பாக்குறேன், அந்த சேர் வந்து கதவுக்கு அந்த பக்கம் இருந்தது. உள்ள வந்து தனஜோதி அம்மா 2 கட்டு கீரை எடுத்து ஐயா இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஷாக்கு. நீங்க கீரையை வந்து சர்வசாதாரணம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, கீரை தானே. எப்படி என் தேவனுடைய பார்வையில கீரை இருக்கிறதோ அதே மாதிரிதான் லட்சங்களும் கோடிகளும் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் அறிந்திருக்கிறார். அதனால கவலைப்படாதீங்க, நம்ம கூட தான் நிற்கிறார். உங்க பக்கத்துல நின்று இருக்கிறார், உங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என் மக எதனால இவ்வளவு யோசனையில இருக்கிறா, என் மக இன்னைக்கு எதனால இவ்வளவு கஷ்டத்தோடு பாரத்தோடு இருக்கிறா, அவ கண்ணீரை தொடக்கிட்டோன்னு சொல்லி உங்க பக்கத்துல நிக்கிறாரு இந்த இயேசு. நம்புங்க. அவரை நீங்களும் நானுமே நம்பலினா வேற யாரு நம்புவா? யோசனை பண்ணி பாருங்க. அவர் சொல்றாரு, லாசருவை எழுப்புறதுக்கு முன்னாடி சகோதரியை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காணுவாய். அதை வாக்குத்தத்தமா பார்க்காதீங்க, அவருடைய இருதயத்திலிருந்து அந்த வார்த்தை வந்திருக்குது, நீ நம்புனா என் மகிமையை பார்ப்ப. அந்த வார்த்தையினுடைய உள்ளத்தின் ஆழத்துல உடஞ்ச வெளியே வந்திருக்கு. நீ நம்புனா நான் உனக்கு செய்வேன், நீ நம்பு. நம்ப மாட்டியா? இன்னைக்கு இயேசு உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நம்ப மாட்டீங்களா? என்னால எல்லாமே முடியும்பா. நான் சென்னைக்கு போனும்போது கடற்கரைக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தேன். அந்த தண்ணி அலை வந்தது, பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த அலை இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தைக்கு நம்புது. அது குறிப்பிட்ட தூரம் தாண்டதில்லை அந்த அலை. கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடப்பதில்லை அந்த அலை. ஆனா நீங்களும் நானும் அந்த அலையை பார்க்கிற, எவ்வளோ நீளம் பா, எவ்வளோ பெரிதான கடல். கடலுக்கு எல்லை இல்லை. பூமியினுடைய ஒரு பெரிய பாகமே 3 பாகம் ஃபுல்லாமே கடல் தான். ஒரு பாகம் தான் பூமி, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த இடம். ஆனா நீங்களும் நானும் இயேசுவை நம்பவே இல்லை. ஆனா அது நம்புது. காத்துக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறார், இறையாதேன்னு சொல்லி, அமைதலாயிருன்னு சொல்லி காற்றின் புயலையும் பார்த்துக்கிறார். அது நம்பி, அது அப்படி வார்த்தையை நம்பி அந்த காற்றும் கடல் அமைதலாய் மாறுகிறது. ஆனா இன்னைக்கு மனிதர்களாகிய நீங்களும் நானும் இயேசுவை விசுவாசிக்கிறோம்னு சொல்லி சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு அவரை நம்ப மாட்டேங்கிறோம். அப்புறம் எப்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்? அல்லேலூயா. நம்ப வேண்டும். அவரை நம்புங்கள். அவரை நம்பி நீங்க இங்க ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அடையாளம் முதல்ல சமாதானம், இருதயத்தில் அப்படியே ஒரு பெரிய சமாதானம். 2வது, உங்க சிந்தனையில அளவாய மாட்டீங்க. இவங்க கிட்ட கேட்கலாமா, அங்க போலாமா, இங்க வரலாமா, அது வரவே வராது. ஏன்னா நான் சொல்லிட்டு வந்துட்டேன், நான் ஏன் அலையணும்? நான் சொல்லிட்டு வந்துட்டேன், அவர் பார்த்துக்குவார், நான் ஏன் அலையணும்? நேராக போய் வீட்டில் உட்காந்து சாப்பிடுவீங்க. இல்லைன்னா உங்க இருதயம் அலைஞ்சுக்கிட்டே கிடக்கும். அலைகிறது யார் தெரியுமா? அலைவா யார்? அலைவா சொல்லுங்க பாப்போம். முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். யார் அலைவா? பிசாசு தான் அலையும். ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரம். ஒரு மனுஷனிடத்திலிருந்து வெளியே அனுப்பணும்னு அது அலையும் பார்க்கணுமே. வேதம் சொல்லுகிறது, அந்த மனுஷனிடத்திலிருந்து வெளியே போற பிசாசு அலைஞ்சு வனாந்தரம் எல்லாம் அலையுமா. ஐயோ, யாஸ்மின் எங்கன்னு தெரியலையே. அல்லேலூயா. இவ்வளவு வேற ரத்தத்துல முத்திரையிட்டாங்களே, நான் உள்ள போக முடியாது. அலைஞ்சு திரிஞ்சு என்ன செய்யும்? அது 1-7 கூட்டிட்டு வந்து பார்க்கும் உள்ள போற வழி இருக்கான்னு. ஆனா இவ வந்து பலிபீடத்துல உட்கார்ந்துருக்கா, ஆராதிக்கிறா, ஆண்டவரை தேட ஆரம்பிச்சுட்டா. ரத்தம் இவன் மேல இருக்குது, பாக்குது. ஐயோ, இனி உள்ளேயே போக முடியாது, வேற யாராவது பார்க்கலாம். பிசாசு தான் இரவும் பகலும் தூக்கமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, பைத்தியக்காரனை போல் அலைஞ்சிட்டே இருப்பான். ஏன் நடுராத்திரி சத்தம் வருது? இவன் அலையிறான். எல்லாம் தூங்குற நேரத்துல இவன் அலைஞ்சிட்டு கிடப்பான். நடுராத்திரி நம்ம பயந்துகிட்டு இருக்கோம். நீ பயப்படாம கொஞ்சம் வேற விதமா யோசனை பண்ணி பாருங்க. பைத்தியக்காரன் அலையிறான் பாரு, லூசு பையன்.
பிசாசு இப்படிதான் நீங்க ஏளனம் பண்ண வேண்டும். அதுக்கு மாதிரி எலியா. எலியா அங்க போய் என்ன செய்யறாரு? பிசாசுகளை அப்படியே அப்படி ஏளனமாய் பேசுகிற எலியாவை நீங்களும் நானும் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனா இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்க பிசாசை கண்டு ஐயோ நாக்கெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது, இன்னும் 2-3 குரல் வெளியில வருது, அல்லேலூயா, என்ன முறைச்சு பாக்குது என்னையவே. நம்ம அவனை கண்டு பயப்படுறோம். நம்ம அவனை கண்டல்ல, நம்ம வந்து அவன் பயப்படணும். அல்லேலூயா, நம்ம வந்து அவன் பயப்படணும். ஒரு சில இடத்துக்கு போகும்போது பிசாசு அலறும் போது பார்ப்பேன், கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி. ஆண்டு சொல்ல கையே வைக்காத, அந்த பொண்ணு மேல கை வைக்காத, டிராமா பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கு பிசாசுன்றும். கூடவே கணவர் இருப்பாரு, வீட்டுக்காரெல்லாம் அவனை டெலிவரன்ஸ் பண்றது இல்லை. அல்லேலூயா. குடும்பத்துல ஒரு சில நபர் இல்லாம பெண்கள் மேல கை வைப்பதே கிடையாது. குறிப்பா என் மனைவி வந்து நின்றுவா, எப்பா வாப்பா முன்னாடி வந்து நின்னுக்குப்பா. பிசாசுக்கு தந்திரம் தெரியும், எங்கேயாவது இவனை மாட்ட வச்சிடலான்னு. ஒரு இடத்துல அப்படிதான் போய் உட்கார்ந்துருக்கேன். ஆண்டவர் சொல்றாரு, கதவை திறந்து வச்சுக்கோ, பிசாசு இன்னைக்கு வெளியே போக போகுது. அந்த பிள்ளைக்கு 2 குழந்தை, 2 சின்ன குழந்தைங்க, பச்சில குழந்தை. அவங்க கணவர் கூடயே இருக்கிறாரு. நான் அவங்க கணவரை சொன்னேன், கொஞ்சம் தள்ளி மட்டும் விலகி நில்லுங்க அப்படின்னு. போய் அந்நிய பாஷையில பேசிக்கிட்டு இருக்காங்க, பயங்கர அந்நிய பாஷை. ஆண்டவர் சொன்னார், நடிக்குது உள்ள பிசாசு, கை வைக்காத. நான்சி நான் வர சொல்லிட்டேன், வர சொல்லி பின்னாடி நில்லு அப்படின்ட்டேன். அந்த குழந்தைங்க பயந்து போய், அந்த குழந்தைங்க அம்மா விட்டு எங்கேயுமே போகாது. நான்சி வந்து ஒட்டிக்கிச்சு, ஒன்று அவங்க அப்பா கிட்ட, இன்னொன்று நான்சி கிட்ட. அந்த குழந்தை அவங்க அம்மாவே பார்க்குது அலறும் போது. நான் சொன்னேன், பிரதர் செவுத்து பக்கமா நிறுத்துங்க அப்படின்னு. அந்த குழந்தை திருப்பி இப்படி நிறுத்திட்டாரு, அவங்க அப்பா இப்படி வச்சுக்கிட்டாரு. அல்லேலூயா, வச்சுக்கிட்டாரு. அந்த பொண்ணு மேல கை வைக்காத, விரலை மட்டும் நீட்டு. அந்த பொண்ணு இங்க உட்கார்ந்துருக்கு, விரலை மட்டும் நீட்டுங்கிறார் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் பொல்லாத சாத்தானே வெளியில வாங்குற. அது அந்நிய பாஷை நின்று போய் ஆங்குது. அந்த அலறல் பயங்கரமா இருந்து தெருவில் பக்கத்துல எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. அப்பதான் நான் பார்த்தேன், ஆண்டவருடைய மகிமை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அந்த பிசாசு கண்ணு வழியா உள்ள போந்திருக்குது, கண்ணை தொடுன்னு சொன்னோன்னே அந்த கண்ணை திறக்கவே முடியல. சகோதரி சொல்றாங்க, எல்லா பிசாசு வெளியில போயிடுச்சு. சகோதரி சொல்ல, பாஸ்டர் கண்ணை திறக்க முடியல, பாஸ்டர் கண்ணை திறக்க முடியல. எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கண்கள் திறக்கப்பட்டு இன்னைக்கு சௌகரியமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க கர்த்தருடைய கிருபையினால. நான் ஏன் சொல்றேன்னா, அந்த மகிமையை நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தது. தொடாத, கையை மட்டும் நீட்டு. நம்ம என்ன பண்ணிடுறோம், ஐயோ ஆஹா நாக்க சுருட்டுறானே, கத்துறானே. அல்லேலூயா. எத்தனை இருந்தாலும் பயப்படக்கூடாது. ஏன்னா 10 லேகியோன் இருந்தாலும் இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் சொல்றாரு, கை வைக்காத, விரல மட்டும் நீட்டு. அவங்க கணவர் அதுவரையிலும் அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, அப்படியெல்லாம் இருக்காதுப்பா பிசாசு. உங்க வீட்டுக்காரு இப்படி குழந்தைய திருப்பி வச்சுக்கிட்டு இப்படிதான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு, என்னடா இந்த கத்துறாளேன்னு. அந்த பொண்ணு பார்த்தா ஒல்லியா இருக்கும், உங்களுக்கு தெரிந்த பொண்ணுதான், குறிஞ்சேரி. தேவன் விடுதலை செய்தார், மகா பெரிய விடுதலை. 1 2 அல்ல 3 இருந்தது. தேவன் விரட்டி அடித்தார். போனதுதான். இன்னைக்கு வரையிலும் சந்தோஷமா இருக்கிறார்கள், இனி மேலும் சந்தோஷமா இருப்பார்கள். அப்படியே விடுதலை. குழந்தைக்கு முன்னாடி, கணவனுக்கு முன்னாடி. எந்த கணவன் நம்பலையோ அந்த பிசாசு அலறி அடிச்சுட்டு கதவை விட்டு வெளியே போச்சு. நம்ப மாட்டேன்னாங்க அந்த கணவர் சிம்சோன், நம்பல. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. கர்த்தர் பெரியவர் என்பது வெளிப்படுத்தினார், மகா பெரியவர். நம்ம என்ன செய்யக்கூடாது, பிசாசை கண்டு பயப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, எத்தனை இருந்தாலும் அவங்க கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 டெலிவரன்ஸ், சுத்தமா முடியல, அவ்வளோ டெலிவரன்ஸ் பிரேயர். கர்த்தர் முன்னாடி நின்று வேலை செய்தார். நான் அல்ல, தேவனுக்கு தான் எல்லா மகிமையும். என்னால் அது எதுவும் இல்லை, அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். கர்த்தர் சொன்னார், நான் போவேன்டா, நீ கவலைப்படாத, நெல்லு, கை வைக்காத, தூரமா நெல்லு. ஏன்னா நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பே அவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சாதாரணம் அல்ல, இயேசு சாதாரணமானவர் அல்ல, அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா.
விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறீங்க சும்மா சொல்லக்கூடாது. நான் நம்புறேன் இயேசுவை. அவரை நம்புறதுனாலதான் பிசாசுகிட்ட போய் நிக்க முடியும். அவரை நம்புறதுனாலதான் காத்திருக்க முடியும். இல்லைன்னா நம்மளால நிக்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை எவ்வளவு கத்துனாலும் ஒரு சில பிசாசெல்லாம் பார்த்தா அதெல்லாம் பார்த்தா கேலியா இருக்கு. எனக்கு வாயெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்கும். அவன் நடிக்க மட்டும் தான் செய்வான், கத்த மட்டும் தான் செய்வான். இயேசு அதை விரட்டி அடிக்க வல்லவராக இருக்கிறார். பிசாசுக்கு தெரிஞ்சு போச்சு இனி நிக்க முடியாது இயேசுட்டன்னு சொல்லி. அவன் நம்புறான் இயேசுவை, ஆனா நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். ஆமாவா இல்லைங்களா? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது. எடுத்து கடைசியா ஒரு தடவை வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 12:12 எடுத்தவங்க வாசிங்க. யாராவது எடுத்துட்டீங்க, முதல்ல எடுத்துட்டீங்கன்னா நீங்க வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் பரலோகிகளே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களிகூருங்கள். களிகூருங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து, பிசாசானவன் தனக்கு கொஞ்சம் காலம் மாத்திரமே இருக்கிறது அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அப்போ எத்தனை பேர் நம்புறீங்க இன்னும் கொஞ்ச காலம் தான் வாழுவோன்னு? ஒரு சில பேர் சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க, உலகமெல்லாம் அடிதடின்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் வருவாருன்னு. ஆனா இங்க பிசாசுக்கு தெரியும் இயேசு வர்றது. உலகம் முடிய போகுதுங்கிறது எப்படி நிச்சயம்? அவருடைய ரகசிய வருகை தான் அடுத்தது நிச்சயம். ரகசிய வருகைக்கு அப்புறமா 666 அரசாட்சி, 7 வருட அரசாட்சி. அந்த அரசாட்சிக்கு அப்புறமா கர்த்தர் உலகத்தை மாற்றி புது பூமி, புதிய வானம், புதிய பூமி உருவாக்குவார். இத பிசாசு நம்புறான், ஆனா மனுஷன் நம்ப மாட்டேங்கிறான். அல்லேலூயா. நீங்க நம்புறீங்களா? கர்த்தர் சொல்றாரு தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி. நம்பாதவங்களை பத்தி அவர் கேர் பண்ணவே இல்லை. நம்புகிறவர்களை மாத்திரம்தான் ஆண்டவர் கேர் பண்ண விரும்புகிறார். இன்னைக்கு நீங்க நம்புறீங்களா இல்லைங்களா? சத்தமா சொல்லிருங்க பாப்போம். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா கேட்டா என்ன சொல்லணும்? இப்ப ஒரே ஒரு தடவை விசுவாசிக்கிறேன்னு சத்தமா சொல்லிடுறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நீங்க விசுவாசிங்க, தேவனுடைய மகிமையை காணுவீங்க. அவர் பெரியவர். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில். அவர் அறிந்திருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த சபைக்கு வந்திருக்கிற என் சகோதரனை, என் சகோதரியே, உங்கள் தேவைகள் இன்னதென்று சொல்லி பரமபிதா அறிந்திருக்கிறார். இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். கவலையே படாதீங்க, கவலையே படாதீங்க. உங்களை விசாரிப்பதற்கு ஒருவேளை உங்க பிள்ளைகள் இல்லாம இருக்கலாம் பக்கத்துல. உங்களை விசாரிப்பதற்கு என்னுடைய தாய் தகப்பன் அருகாமையில் இல்லையேன்னு சொல்லி நீங்க வந்திருக்கீங்களா? இயேசு இன்னைக்கு சொல்றாரம்மா, நான் உன்னை விசாரித்து, நான் உன்னைக்கு ஆலோசனை கொடுத்து, என் கண்ணை உன் மேல வச்சு உனக்கு அழகா நடத்துவேன். கவலைப்படாத, நீ கவலையே படாத. இன்னைக்கு நீ கவலைப்படாம விசுவாசி. இன்னைக்கு நீ விசுவாசி, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு நீ விசுவாசி, தேவன் பெரிய காரியங்களை செய்யட்டும் உன்னுடைய வாழ்விலே. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க முடியுமா? ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நான் உங்களை நம்புறேன்ப்பா. பிசாசு நம்புவதை காட்டில் ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. என் நம்பிக்கை நீங்க தான்ப்பா, என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. இயேசுவே, என் நம்பிக்கை எல்லாம் நீங்க தான்ப்பா, என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. இந்த வரி இப்படியாய் சொல்லுகிறது, தேவனுக்கே மகிமை. நான் நம்பும் போது அவர் மகிமை அடைகிறார். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க தயவு செய்து. இன்னைக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் தயவு செஞ்சு ஒப்பு கொடுங்க. ஒரே நிமிஷம் டைம் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு கேளுங்க. உங்க பக்கத்துல இருக்கிறாரு, இன்னைக்கு உங்க பக்கத்துல இருக்கிறாரு, இன்னைக்கு உங்க பக்கத்துல இருக்கிறார். கேளுங்க. ஹல்லேலூயா. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். நீங்க கேட்டு முடிச்சோன்னு ஒரு சின்ன பல்லவியை பாடி முடிக்க போறோம். நான் சொல்லும் போது வாசிமா கேளுங்க. என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அவரை நம்பி கேட்டுருங்க. சபையிலேயே வெளியில போய் யார்கிட்ட கேட்க கூடாது, ஒருத்தட்டி கேட்க கூடாது. இங்க வெளியில போய் கேட்டீங்கன்னா விசுவாசம் இல்லை. விசுவாசத்தோடு கேட்டு போயிருங்க, விசுவாசத்தோடு கேட்டு போயிருங்க. தேவ சமூகத்தில் கேளுங்க. ஒரே நிமிடம். ஏசப்பா, எனக்கு இது வேணும் ஆண்டவரே,
என் பையன் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் மனைவி ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. இயேசுவே, என் வியாதி விலகணும், என் பலவீனம் விலகணும் ஆண்டவரே. எனக்கு நல்ல ஒரு காரியம் நடக்கட்டும் ஆண்டவரே. நீ கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. அவருக்கு தாங்க அந்த மகிமை. நீங்க கேட்க கேட்க நீ விசுவாசித்தால் தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். சொல்லலாமா? ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஆமாண்டவரே, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. இன்னைக்கு அவருக்கு மகிமை மாத்திரம் செலுத்துங்க பார்ப்போம். தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த நாளில உங்க பிள்ளைங்க உங்களை நம்பி கேட்டிருக்கிறாங்கப்பா. நம்பி விசுவாசத்தோடு கேட்டவங்களை தொட்டிருக்கிறீங்க, வியாதியிலிருந்து விடுதலை செஞ்சிருக்கிறீங்க, எல்லா கட்டுகளையும் இயேசுவின் ரத்தத்தாலே முறிச்சிருக்கிறீங்க. அவங்க பிசினஸ், அவங்க வேலை வாய்ப்பை, வீடு கட்டுமான பணியை, திருமண காரியத்தை, கர்ப்பத்தின் கனியை, பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்தை, பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்களை, ஆண்டவரே பொருளாதார தேவைகளை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் சந்தித்திருக்கிறீங்க. சந்தித்த கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தவர் மக்கு ஸ்தோத்திரம். இவங்க அடுத்த வாரம் வந்து தகப்பனை நீங்க கொடுக்கும் போது வந்து இடத்துல சாட்சி சொல்லி மகிமைப்படுத்த தேவன் கிருபை செய்யுங்க. அது வரையிலும் கிருபை எல்லாரையும் தாங்கட்டும். Facebookல பார்க்கிற, யூடியூப்ல பார்க்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.